ஒதுக்கீடும் இருந்தது. ஒரு டெக்னிக்கல் காலேஜ் அண்ட் ஐசிடி ட்ரைனிங் டெக்னிக்கல் காலேஜ் இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வழங்கி வைக்க வேண்டும். உங்களால முடியும். அதே போன்று விமென் எம்பவர்மெண்ட், யுவதிகளின் பிரச்சனைகளுக்கு, அவர்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு, இளைஞர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதுக்கு நிச்சயமாக தீர்வு வழங்கி தருவீர்கள். அதனால் தான் நான் இன்றைக்கு I declare you as our national youth leader of SCMC. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் யாரையும் ஏமாற்றுவதில்லை. ஆனால் பலர் உங்களை ஏமாற்றி சென்றிருக்கின்றார்கள் காசுக்காக. அதே போன்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் ₹1 காசு கூட கொடுக்கல, ₹1 காசு கூட கொடுக்கல. எல்லாம் என்ற அன்பும் என்ற தந்தை பாட்டாருடைய அன்புடைய வந்த ₹1 காசு கூட கொடுக்காத கூட்டம் தான் இது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பெரியவன். எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, எனக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்றவும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அந்த கல்முனை மாநகரம் உங்களுக்கு தெரியும், எனது தந்தையின் டெவலப்மெண்ட் பிளான். அதை நான் எங்கள் சத்திய தலைவருடைய கூறியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டம் அதே போன்று இந்த கல்முனை மாநகரம் செழிப்பாக எதிர்காலத்தில் மலரும் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். සහෝදරනි, ඒ වගේම දුර පළාත් වලින් මා වෙනුවෙන් පැමිණි උහන දෙහිඅත්ත කණ්ඩිය පදියතලා பிரதேசයෙන් පැමිණි මගේ සහෝදරනි, ඔබතුමාලට அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாசறையில். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அன்புக்குரிய தம்பி ஹரிஷ் யாரை ஆதரித்து பேசினார்? கடற்கரை பள்ளி கூட்டத்தில் என்று ரணிலை ஆதரித்து பேசினார். அவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். நேற்று நடந்த கூட்டத்தில் திரும்பவும் போய் சேர்ந்தார். நேற்று பொத்தையிலில் நடந்த கூட்டத்தில் ஆக கூடுதலான மக்கள் சென்ற ஊர் கல்முனை ஊர். கல்முனையில் இருந்துதான் 6-7 பஸ் என்றது. இந்த மைதானத்துக்கு முன்னே உள்ள ஒரு 15-20 பெண்கள் அந்த கூட்டத்துக்கு சென்றதை கண்டேன். அதில் ஒரு பெண்களிடம் கேட்டபோது, ₹5000 காசு கிடைக்குதுமான், இதை எப்படி நாங்க ஊர்ற? அல்லாஹ் காவல், நீங்க போயிட்டு வாங்க. காசுக்காக எங்களை விற்கும் இந்த நிலைமை மாற வேண்டும். முந்தைய எல்லைகளை கொண்ட பலஸ்தீன அரசாங்கத்தை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். 1967 முதல் இருந்த எல்லை என்றால் இன்றிருக்கின்ற இஸ்ரேல் நாட்டிலே கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேற்பட்ட காணிகளை விடுவித்து பலஸ்தீனுக்கு கொடுத்து விட்டு இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும். அதைத்தான் கேட்டிருக்கிறோம். அந்த 67ஆம் ஆண்டுக்கு முந்தைய எல்லைகளை 242வது ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த சாசனத்தை நிறைவேற்றுகின்ற அந்த கோரிக்கையை சகல நாடுகளுக்கும் முன்வைக்கிற ஒரு அரசாங்கமாக வரப்போகிற சமகி ஜனபலவேக அரசாங்கம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் கைச்சாத்திடுகிற போது மிக தெளிவாக எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதை தெளிவாக சொன்னார். தெளிவாகவே சொன்னார். அந்த ஐக்கிய நாடுகள் சாசனத்துடைய இலக்கம் 242 பற்றி சொல்லி மிக தெளிவாக நான் அதை அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னார். அந்த 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 வரான ஒரு நாட்டை 2 ஸ்டேட் பாலிசி என்ற அந்த விடயத்தை சொல்லி இந்த பலஸ்தீனை அங்கீகரிப்போம், ஏனைய நாடுகளையும் அதை அங்கீகரிக்க சொல்லி கேட்போம். பாராளுமன்றத்திலே ஒரு ரிசல்யூஷனை கொண்டு வருவோம். அந்த ரிசல்யூஷனை நாங்கள் இந்த அந்த அந்த பிரேரணையை பெரும்பான்மை அந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையோடு நாங்கள் நிறைவேற்றுவோம். அதை இந்த சமூகத்துக்கும் ஜெனீவாவுக்கும் நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற இதைத்தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த வேளையிலே உங்கள் முன் நான் ஒரு அரசியல்வாதியாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால், நான் நினைக்கின்றேன் 87ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மாகாண சபை
முடிந்த வடகிழக்கு மாகாண சபை தேர்தலிலே நடைபெற்ற தேர்தலிலே ஒரு 13 வயது சிறுவனாக இருந்து கொண்டு அந்த தேர்தலிலே முஸ்லிம்களுடைய அடையாளங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் தலா 1 வாக்குகள் அல்ல, அது 20 அல்லது 50 வாக்குகள் என்று ஒவ்வொருவரும் ஓடித்திருந்து வாக்களித்த போது அந்த தேர்தலிலே சமூகம் சார்ந்த ஒரு செயற்பாட்டாளராக நான் உள்ளிருக்கப்பட்டேன். அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே ஒரு வேட்பாளராக களமிறங்கி அந்த நேரம் இளைஞர்கள் 30% அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த தேர்தல் நடைபெறவில்லை. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலிலே ஒரு சாதாரண ஒரு வேட்பாளராக அதுவும் இளைஞராக உள்ளிறங்கிய போது எனக்கு ஒரு தவிசாளர் என்ற ஒரு அந்தஸ்து கிடைத்தது. அதன் மூலமாக பல பணிகளை செவ்வனை நாங்கள் இந்த ஊரிலே செய்திருந்தேன். அதன் அடிப்படையில் என்னோடு இருந்த சகலரும் ஒரு இளைஞர் பட்டாளமாகவே இருந்தது. சாய்ந்தமருது மக்கள் பள்ளிவாசல் தலைமை கூடி இந்த மண்ணுக்கு வர வேண்டாம், முஸ்லிம் அரசியல் தலைமைகள் இந்த மண்ணுக்கு வர வேண்டாம், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், சிறுபான்மை கட்சிகளுக்கு வாக்களித்த நாம் எமது தேவைகளை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். எனவே நாம் பள்ளி தலைமையின் அடிப்படையிலே ஒன்றுபட போகிறோம். எனவே இந்த தேர்தலிலே நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று பகிரங்கமாகவும் நேரடியாகவும் எங்களுக்கு எமது கட்சிக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்த பொழுது மக்களுக்கான கட்சி என்பதனால் மக்களுடைய உணர்வுகளை மதித்து இந்த மக்களுடைய உணர்வுகளை மதித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த கட்சியிலே அன்று ஜமீல் அவர்களும் சிராஸ் மீரா சாஹிப் அவர்களும் அன்று உயர்வு இடத்திலே உறுப்பினர் எமது அமைச்சுக்கு கீழே அதிகார சபைகளிலே பலமான சேர்மன்களாக இருந்த பொழுதும் ஊர் தலைமைக்கும் ஊருக்கும் இந்த மக்களுக்கும் கட்டுப்பட்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தேர்தலிலே ஒரு உறுப்பினரை கூட இந்த மண்ணிலே நாங்கள் போடாமல் மௌனம் காத்து இந்த மண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தை கூட ஏற்பாடு செய்யாமல் நாங்கள் இந்த மக்களுக்கும் மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு என்பதை இந்த இடத்திலே நீங்கள் அதாவது ஞாபகமூட்டி பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நிரூபணமாக இருக்கிறது. அதே போல இன்று பலர் அனுர குமார திசாநாயக்காவுக்கு பின்னால் எங்களுடைய இளைஞர்கள் தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய பேச்சிலே மயங்கி தெரிவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் பல பிரச்சனைகள் வந்த பொழுது இந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. எனவேதான் இந்த மக்களுக்காக மக்கள் காங்கிரஸை உருவாக்கினோம். இன்று இருக்கின்ற மேடையில் இருக்கின்றவர்கள் சாட்சி. எவ்வாறான நல்லவர்கள், சமூக உணர்வுள்ளவர்கள், சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றவர்கள், சமூகத்துக்காக வேலை செய்கின்றவர்கள் இந்த கட்சியிலே நாளுக்கு நாள் அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சி அல்லாஹ் வளர்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த கட்சியில இருக்கின்ற அதாவது பார் பெர்மிட் எடுக்கின்றவர்களும் இந்த கட்சியில் இருந்து கொண்டு களவு செய்கின்றவர்களும் இந்த கட்சியில் இருந்து கொண்டு சமூக துரோக வேலை செய்கின்றவர்களும் இந்த கட்சியுடைய மக்களுடைய தியாகத்தால் கோட்டாபே ராஜபக்ச துரோகி என்று, கோட்டாபே ராஜபக்ச மோசமானவர் என்று தேர்தல் மேடைகளிலே பேசிவிட்டு சஜித் பிரேமதாசாவுக்கு தலைவர் வாக்களிக்க சொல்லிவிட்டார். எனவே வாக்களிப்போம் என்று பேசிவிட்டு கோட்டாபே ராஜபக்ச அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது 144 பேர் தான் அவரிடத்தில் இருந்தார்கள். 144 பேர் என்பது 3/2 பெரும்பான்மை அல்ல. அரசியல் அமைப்பை மாற்றுவதென்றால் 3/2 தேவை. 3/2 தேவையாக இருந்தால் 150 எம்பிமார் தேவை. அவ்வளவு மோசமான கோட்டாபேக்கு இந்த நாட்டு மக்கள் 150 கொடுக்கவில்லை, 144 கொடுத்தார்கள். 144 எம்பி தான் இருந்தார்கள். ஆனால் மையத்தை எரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அகங்காரம் பிடித்தவனாக சிங்கள வாக்களால் மட்டும்தான் நான் ஜனாதிபதி ஆனேன் என்று இருமாப்போடு வக்ஃபு சட்டத்தை, கல்யாண சட்டத்தை, இன்னொரு சட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சட்டம் புதிதாக உருவாக்க வேண்டும். அதற்கு தலைமை தாங்குகின்ற பொறுப்பை இந்த ஞானசார தேரர்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த முஸ்லிம்கள் எல்லாம் அச்சப்படுத்திக் கொண்டு பயமுறுத்தி கொண்டு மிக மோசமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்காக பேசிய என்னை, ஆசாத் சாலியை, ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை, பல உலமாக்களை, பல
அநியாயமாக கொண்டு போய் சிறையிலே அடைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அன்று கோட்டாபே பிழை, கோட்டாபே சரியில்லை, கோட்டாபே மோசம், கோட்டாபையை தோற்கடிக்க வேண்டும் என்று அன்று மேடையிலே பேசி அண்டாள்புரத்திலே வாக்கை பெற்றவரும், புத்தகத்திலே வாக்கை பெற்றவரும், இந்த அம்பாறை மாவட்டத்திலே வாக்கை பெற்றவரும் அந்த 144 போதாது என்று 144ஆல் 20வது திருத்தத்தை கொண்டு வர முடியாது, புதிய சட்டங்களை மாற்ற முடியாது, இன்னும் பவர் கோட்டாபைக்கு தேவை என்பதனால் அவர் சட்டங்களை மாற்ற வந்த பொழுது எங்களுடைய அந்த 3 பேரும் முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்த தலைவர் தவிர 4 பேரும் சேர்ந்துதான் அன்பு சகோதரர்களே இந்த கோட்டாபை அந்த கொடுங்கோலனுடைய கையை பலப்படுத்தி இன்னும் மையத்துக்களை எரிப்பதற்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இந்த துரோகிகள் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நீங்கள் சொன்னதை செய்ய வேண்டும். முதலாவதாக இந்த நாட்டிலே நீங்கள் இந்த இனவாதிகள் மதவாதிகள் கை ஓங்குவதற்கு இருக்கின்ற சட்டத்தை நீங்கள் திருத்தி, அது எந்த ஒரு மதகுருவாக இருந்தால் என்ன, எந்த ஒரு பெரிய ஜாம்பவானாக இருந்தால் என்ன, மதம் இனம் மொழி பார்க்காமல் அவ்வாறு செய்கின்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை உடனடியாக வழங்குகின்ற சட்ட மூலத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அதே போல உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய தேவைகளை, இங்குள்ள பிரச்சனைகளை அந்த புரொஃபசர் சர்ஜூன் தலைமையிலே செய்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அவர் பார்த்துவிட்டு இந்த விஷயங்களை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். சற்று காலதாமதமாகலாம், அதற்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், இன்ஷா அல்லாஹ் தந்து பாருங்கள். நாங்கள் இங்கு வந்து அரசியல் செய்கின்ற பொழுது ஒன்றொன்றாக சேர்த்தோம். மர்ஹூம் வையல்ல சமீர் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். இந்த கட்சியுடைய ஸ்தாபர்களிலே ஒருவர். நாங்கள் அமைச்சராக இருந்த பொழுதுதான் வன்னி மக்கள் எங்களை பலமான அமைச்சராக ஆக்கிய பிறகுதான் இந்த மண்ணுக்கு நாங்கள் காலடி வைத்தோம். நாங்கள் அமைச்சராகுவதற்கோ நாங்கள் கட்சி தலைமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுக்கு நாங்கள் வந்தவர்கள் அல்ல. அரசியல் செய்ய வந்தது. உங்களுக்கு நடந்திருக்கின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் கடந்த காலங்களிலே கிடையாக கிடக்கின்ற காரணத்தினால் இந்த சமுதாயத்தையும் சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாவட்டத்திலே அரசியல் பயணத்தை ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜவாத் தலைமையிலே, எங்களுடைய சகோதரர் ஜவாத் தலைமையிலே நல்ல ஒரு எங்கள் ஹைகமாண்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி எங்களிடத்தில் இருக்கிறது. நல்லவர்கள் இருக்கிறார்கள், 5 நேரம் தொழுகின்றவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு சேர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். நீங்கள் ஒன்றுபட்டால், இந்த இளைஞர் சமூகம் ஒன்றுபட்டால், ஒற்றுமைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டத்திலே அதிகபட்ச வாக்குகளால் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்று அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த அவருடைய ஆட்சியிலே இந்த சமுதாயத்துடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருகின்ற பொறுப்பை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு சகோதரர் ரிஸ்லி முஸ்தபா அவர்களை நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். ரிஸ்லி முஸ்தபா நல்லதொரு பிள்ளை, எவ்வளவு பெரிய ஒரு பிரமாண்டமான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதமாக முயற்சி எடுத்த பொழுது கடந்த வாரம் நான் அவரை கண்டு ஒரு 6 நாட்களுக்கு முன்னர் சொன்னேன், இந்த மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணுங்கள் என்று சொன்னேன். இந்த மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணுங்கள் என்று நான் சொன்னேன். சொன்ன வேறு காரணத்துக்காக நான் சொன்னேன், தயவுட்டு இவர்கிறோம் போஸ்ட்போன் பண்ணுமாறு சொன்ன பொழுது ஒரு வார்த்தை பேசவில்லை. சரி சார், ஏன் என்று கூட கேட்கவில்லை, சரி சார் என்று போய்விட்டார். பிறகு என்னுடைய மனம் கவலைப்பட்டது, இவர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் போய்விட்டாரே என்று திருப்பி நானே கோல் எடுத்து ஒரு அரை மணி தியானத்திலே இல்லை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு தலைமைத்துவம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லுகிறார் என்று இணங்கிக் கொண்டு பல லட்சம் அவர் செலவழித்த பிறகும் போஸ்ட்போன் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். அவரிடத்திலே ஒரு தலைமைத்துவத்துக்கு கொடுக்கிற கண்ணியம், அந்த பண்பை நான் கண்டேன் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதே போலதான் அவர் முயற்சியான ஒருவர், ஓடி ஓடி உழைக்கிறார். இந்த கட்சிக்கு புதிதாக வந்தாலும் அவர் இந்த கட்சியை வளர்ப்பதிலே, இளைஞர்களை ஒன்றுபடுத்துவதிலே மிக காத்திரமாக செயல்படுகிறார். அதே போல இன்னும் ஒன்றுதான், இளைஞர் அமைப்பாளராக இருக்கின்ற பொழுது தாகிர் ஜாமனுக்குரிய மரியாதையை, மாஹிர் சேமனுக்குரிய மரியாதையை, ஜவாத் மாகாண சபை உறுப்பினருக்குரிய மரியாதையை, அன்சில் சேமனுக்குரிய மரியாதையை,
அமீருக்குரிய மரியாதையை, அதே போல எங்களுடைய ஏனைய பிரதேசங்களில் உள்ளவர்களுக்குரிய கண்ணியத்தையும் அவர் கொடுக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு காலத்திலே வளர்ந்து நல்ல ஒரு இடத்தை இன்ஷா அல்லாஹ் அரசியல் ரீதியாக பிடிப்பார் என்பது எங்களுக்கு தெரிகிறது. எனவே அவரிடத்திலே இளைஞர் பொறுப்பை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இளைஞர்கள் ஒன்றுபடுங்கள், ஒற்றுமைப்படுங்கள். இந்த சஜித்தை வெல்ல வைக்கின்ற பயணத்திலே பிரிந்து விடாதீர்கள், பிளவுபட்டு விடாதீர்கள். ஒன்றுபட்டு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைமையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலே ஒன்றுபட்டு சஜித் அவர்களை ஜனாதிபதியாக்கி நாம் அடைய வேண்டியவற்றை, இந்த சமூகம் அடைய வேண்டியவற்றை இலகுவாக பெற்றுக்கொள்வோம். அதன் பிறகு உங்களை சரியான பாதையிலே நல்ல வியாபார சமூகமாக, இளைஞர்கள் எல்லோருக்கும் அரசு தொழில் வாய்ப்பை வழங்க முடியாது, எல்லா இளைஞர்களுக்கும் அரசு தொழில் வாய்ப்பை தருவோம் என்று ஏமாற்ற முடியாது. எனவே முடிந்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பையும், முடியாதவர்களை தனியார் துறையோடு சேர்க்கின்ற பணியையும், அதற்கு முடியாவிட்டால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும், அதற்கு முடியாவிட்டால் புதிய SME புதிய தொழில் வாய்ப்புகளை செய்வதற்கான ஆலோசனைகளை, ஒத்துழைப்பை, உதவியை, ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்வது சம்பந்தமாக ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய உயர் பீடம், அம்பாறை மாவட்ட உயர் பீடம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோடு பயணியுங்கள். இன்ஷா அல்லாஹ் 21ஆம் தேதி சஜித் பிரேமதாசவுடைய வெற்றியிலே பங்காளிகளாக இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம்.